மதுரையில் உள்ள சிறப்பு வாய்ந்த இடியன் மலையை பற்றிய குறிப்புகளை தங்களுக்கு அன்புடன் சமர்ப்பிக்கிறேன். மதுரையிலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மதுரையிலிருந்து 15 கிலோமீட்டர் உள்ள செல்லம்பட்டி என்னும் கிராமத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தெற்கு நோக்கி வரும்போது இந்த திடியன் மலை, தற்போது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் திடியன் மலை உள்ளது. இங்கு சிவபெருமானே மலை ரூபத்தில் காட்சி தருகிறார். நன்றாக கவனித்து பார்த்தால் தெரியும், சிவபெருமான் மலை ரூபத்தில், திடியன் மலை ரூபத்தில் மக்களுக்கு காட்சி தருகிறார். தற்போது தாங்கள் பார்த்து கொண்டிருப்பது திடியன் மலையை சுற்றியுள்ள கிரிவலப்பாதை. இந்த கிரிவலப்பாதை மிக நேர்த்தியாக அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. மக்கள் பயன்பாட்டிற்காக தார் ரோடு அமைத்து மிக சிறப்பாக வடிவமைத்துள்ளனர். இந்த திடியன் மலைக்கு செல்லும் வழியில் அடர்த்தியாக மரங்களும், ஒரு பகுதியில் விவசாய நிலப்பரப்புகளும் உள்ளன. திடியன் மலை கிரிவலப்பாதையில் நடக்க இதிலிருந்து மிகவும் ஆனந்தமாக 18 கிலோமீட்டர் சந்தோஷமாக உள்ளது. செல்லம்பட்டி இந்த கிரிவலப்பாதையில் செல்லும் வழியில் ஒரு 3 கிலோமீட்டர் சிறிது தூரத்தில் அடர்த்தியான மரங்களுக்கு நடுவே செல்லும்போது கட்டை விரல் சித்தர் அங்கே இருக்காங்கன்னு ஒரு ஐதீகம். அந்த மலையை சுற்றி இப்போ கிரிவலம் போய்கிட்டு இருக்கோம். லூத்து கற்பனசாமி சோனைமுத்தையா திருக்கோயில். இங்கே ஸ்ரீ நல்லூத்து கற்பனசாமி ஸ்ரீ சோனைமுத்தையா திருக்கோவில். ஆன் பண்ணுறேன். வீட்டில் ஆரம்பிச்சு ஆசைப்படுறாப்ப அப்படின்னு கூப்பிட்டு நானே. இந்த கிரிவலை பாதையை சுற்றி அடர்ந்த மரங்களும் வயல்வெளிகளும் உள்ளன. எங்களுக்கு துணையாக கிரிவல பாதையில் நைட்டு 12:03 பாரா பார்த்துட்டு எங்களுக்கு துணையாக பைரவ ரூபத்தில் அந்த சிவபெருமானே, சித்தர்கள் அனைவரும் பைரவ ரூபத்தில் வருவதாக அந்த கோவிலில் உள்ள பூசாரி தெரிவித்தார். அதே போன்று பைரவ ரூபத்தில் எங்களுடன் வந்து கொண்டிருந்தார். அது ஒரு மிக பெரும் துணையாக இருந்தது. எங்கேயும் திருவண்ணாமலை அங்கங்கு செல்ல முடியாதவர்களுக்கு மதுரை அருகிலேயே உள்ள பசுமையான இந்த நிலத்தின் ஊடே உள்ள இந்த திடியன் மலை குன்று மிகவும் சிறப்பானது. மலையை சுற்றி பசுமையான நிலங்களும் பயிர்களும் மரங்களும் உள்ள மல்லிகைப்பூ செடி உள்பட அனைத்து விதமான செடிகளுக்கு ஊடே, நிழல்களுக்கு ஊடே, இயற்கை வளங்களுக்கு ஊடே நடந்து செல்கிறோம். இயற்கை செழிப்போடு உள்ள இந்த பகுதியில் செல்லும் வழியில் பல உப கோயில்களும் உள்ளன. நீர் நிறைந்த நீர்நிலைகளும் உள்ளன. பசுமையான மரம் செடி கொடிகளுக்கு இடையே மக்கள் பயணிப்பதற்கு வசதியாக தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. நாங்கள் இந்த கிரிவலப்பாதை செல்லும் நேரத்தில் சுனை ஊற்று நீர் மலையிலிருந்து தன்னுடைய அருட்கடாட்சத்தை பொழிவது போல நீர் வழிந்து கொண்டே இருந்தது. அதையும் தாங்கள் கண்கூடாக பார்க்கலாம். பல நாள், பல வருஷங்கள் நினைத்த காரியம் நடந்துவிட்டதை போன்ற மிக பெரும் சந்தோஷத்தில் நாங்கள் நடந்து செல்கிறோம். எங்களுக்கு உறுதுணையாக எனது சகோதரியும்
வந்திருந்தார்கள். அந்த கிரிவல பாதையில் வாலகுருநாதர் ஆலயம் ஒன்று உள்ளது. அதுவும் இந்த மலைக்கு சிறப்பு, திடியன் மலைக்கு சிறப்பு. சென்று கொண்டிருந்த வழியிலே கிரிவலப்பாதை நிறைவடையும் வேளையிலே மலையின் சிறப்பை பார்த்தோம். இயற்கையின் நடுவே இந்த திடியன் மலையின் அமைப்பை பார்த்தோம். வாலகுருநாத சுவாமி ஐயா அவர்களும் இங்கே அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். மலையின் மேலே கோயில் ஒன்று உள்ளது. சூழ்நிலை காரணமாக அங்கு செல்ல இயலவில்லை. ஒரு வழியாக கிரிவலப்பாதை 3 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள திடியன் மலையின் கிரிவலப்பாதையை கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். நிறைவடையும் தருவாயில் இந்த மலையின் தோற்றத்தை பாருங்கள். சிவரூபமாக காட்சியளிக்கும் இந்த திடியன் மலை. சாப்பிட்டு